श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायं 169வது श्लोकम्। समेऽपि भोगे व्यसनं भ्रान्तो गच्छेन्न बुद्धवान् अशक्यार्थस्य संकल्पात् भ्रान्तस्य व्यसनं बहु। ज्ञानी अज्ञानी இந்த ரெண்டு பேருக்கும் பிராரப்தமனே கர்மா சமமாக வேலை பண்ணுறது அவங்களுக்கு. இவங்க ரெண்டு பேரில் ரெண்டு வித்தியாசமாக விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் உண்மையாக ரியாக்ட் ஆகிறாரு, இன்னொருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன இந்த காரணம் ஒருத்தர் அப்படி இருக்கிறதுக்கு? முக்கியமாக இப்போது ஞானி பற்றி சொல்லும்போதும் எப்படி ஞானிக்கு அப்படிப்பட்ட ரியாக்ட் ஆகாமல் ஆக்ட் பண்ணுறதோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு சமநிலை சமத்துவம் எப்படி கிடைச்சது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் போகம் அனுபவிக்கிறதுலோ ரெண்டு பேருக்கு சமந்த சுகங்கள் துக்கங்கள் எல்லாமே பிராரப்தம் சமமாக வரும் ரெண்டு பேருக்கும், ஞானம் அடைஞ்சவனுக்கு அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு. ஆனால் இந்த பிராந்தக அஜ்ஞானி மோகத்துக்கு ஆளான அவன் வியசனம் கச்சேத். அவன் ஒரு அனுபவம் ஏற்படும் போது அதில் சிலதுக்கு லைக் ராகம் மூலமாகவும் இல்லைன்னா துவேஷம் மூலமாகவும் அதுக்கு அவனை அடிமை ஆயிடுறான். இங்கே எடிக்ட் ஆகிற அடிமைன்னு சொன்னால் கேவலம் நல்லதுக்கு சுகம் விஷயத்துக்கு மட்டும் நினச்சக்கூடாது. லைக்ஸ் ஆல்சோ எடிக்ஷன் ஒன்லி, டிஸ்லைக்ஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் எடிக்ஷன் ஒன்லி. என்ன வேதாந்த பரமாக பார்க்கும்போது these are all just the pairs of complementaries. ரெண்டுமே எடுத்துக்கணும். சுகம்னு சொன்னால் துக்கமும் அந்த மாதிரி. ஆனால் புத்தவான் ஞானி அசக்யார்த்தஸ்ய சங்கல்பாத் புத்தவான் அந்த சென்டென்ஸ் அங்கே முடியறது. புத்தி இருக்கிறவனும் விசாரணம் செஞ்சு விவேகம் இருக்கிறவனும் அப்படி அடிமை ஆக மாட்டான். லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்னே உருவாக்க மாட்டான் மனசுக்குள்ள. மறுபடியும் அந்த அஜ்ஞானி விஷயம் சொல்லும்போது அஜ்ஞானிக்கு இந்த வியசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அசக்யார்த்தஸ்ய சங்கல்பாத். ஆனால் அதுக்கு விவரிச்சிருக்கோம். எது நடத்த முடியாதோ மாற்ற முடியாதோ அப்படிப்பட்ட விஷயத்தினை மாற்றணுமனி அது நடத்தணுமனி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இம்பாசிபிள் ஒரு அண்டர்டேக்கிங் அந்த மாதிரி எடுக்கிறான். அது எந்த விஷயமாவது ஆகட்டும், சிலது மாற்றவே முடியாது. அதனால தான் சொல்லியிருக்கோம், எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்கக்கூடாதோ நமக்கு அது நடக்காது. அதனால தான் ஹவ் வி ரெஸ்பாண்ட் டு இட்னு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஹவ் ஐ ரியாக்ட் ஃபார் தட் ஆர் ரெஸ்பாண்ட் ஃபார் தட். ஸோ இவன் ஞானிக்கிட்ட இருக்கிற ஒன்று பெருமை என்னன்னா, இவன் எப்படி இருப்பாருன்னா ஒரு சின்ன மரத்துடைய களை மேலே பிரான்ச்சு ரொம்ப சின்னதாக முனையில் இருக்குது. அது மேலே ஒரு குருவி ஒரு பறவை உட்காருது. இதுக்குன்னவே முன்னாடியே காற்றுக்கு அந்த பிரான்ச் ரொம்ப ஆடிட்டு இருக்கு.
இந்த பறவை வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அது இன்னும் கூட அப்படி இப்படி ஆடுறது. ஆனால் அந்த பறவை உட்காரும்போது அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நான் உட்கார்ந்த ஒரு வேளை இந்த பிரான்ச்சு உடைஞ்ச, இது எப்பாவது உடையலாம், காற்றுனால உடையலாம், ஏதாவது காரணத்தினால உடையும், காஞ்சு போனான்னு உடைஞ்சு போகலாம். பறவை வந்து பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் இந்த உலக விஷயம் மேலே எது மேலேயும் சாஞ்சிக்க மாட்டான், நம்ப மாட்டான். இது எனக்கு பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி கொடுக்குமான்னு எதிர்பார்க்க மாட்டான். அது இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி சொட்டு மாதிரி. இது வந்து வேதாந்தத்துக்கும் சொல்கிறோம், வைராக்கியத்துக்கும் சொல்கிறோம். அப்படி வாழணும். வாழ்க்கை என்பது அப்படிதாப்பா. அது ரொம்ப அன்ஸ்டடி, ஃப்ரெசைல், ரொம்ப துப்பனை எப்பாவது அந்த கிளாஸ் டம்ளர் உடைஞ்ச மாதிரி. இது இந்த சரீரம் இதெல்லாம் எந்த விஷயமாவது ஆகட்டும், எந்த வஸ்துவாகட்டும் நடக்கலாம். நீ தண்ணி சொட்டு மாதிரி அது ஒட்டுக்காமல் எப்படி இருக்கின்றது அது மேலே. ஆனால் அது மேலே இருக்கு, ஆனால் ஒட்டுக்கல. இல்லை, கனவு பற்றி இனிமே ஒரு சாதனையாக சொல்ல போகிறார் ஆச்சாரியர். கனவுல எது நடந்தாலும் சரி, அது மேலே நம்ம அதிலிருந்து ஏதாவது எதிர்பார்க்குறோமா, ஏதாவது ஆசைப்படுறோமா? யாரோ மகாத்மர்களுக்கு, ஞானிகளுக்கு, புராணங்களுக்குள்ள கதைகள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கனவுல காணப்பட்டு கடவுள் இப்படி சொன்னார், அப்புறம் இவர் போனார், நடந்தார், தெரிஞ்சது, அங்கே அது நடந்தது. இதெல்லாம் அந்த எக்ஸெப்ஷன் கேசஸ், அந்த விஷயம் சொல்லக்கூடாது பொதுவாக. சரியா? ஏன்னா ஈஸ்வரனை நினைக்கும் போது இவங்களுக்கு இப்படி தெரிவிக்கணும்னு அது வந்து அஷரீரவாணியை கனவு ரூபத்தில் வந்து, கனவு சமயத்தில் வந்து போதம் தெரிவிக்கலாம், அது நடக்கலாம். ஆனால் சாதாரணமாக சொல்லும் போது கனவு மேலே, கனவுல பார்த்த பணம், கனவுல பார்த்த பேர், புகழ், எது மேலேயும் நம்ம ஆதாரப்படுறதில்லை. அந்த மாதிரி தான் இந்த ஞானி. அதுக்கு பிறகு இப்போது இன்றைக்கி 170வது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி ஞானி விஷயத்தில் இந்த மோகம் అనేది இல்லை. அதனால் அவருக்கு அதுக்கு அடிமையாக, எந்த விஷயத்துக்கும் லோகத்தில் அவனும் அடிமையாகிறது இல்லை அనే விஷயத்தினே ரொம்ப நிர்திஷ்டமாக பிரத்யட்சமாக நாம் பார்க்கலாம். ஞான விஷயத்தில் எவிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. படிக்கிறோம். மாயாமயத்வம் போகஸ்ய புத்வா ஸ்யாமுபசம்ஹரன் புஞ்சானோபி ந சங்கல்பம் குருதே வ்யசனம் குதஹ. இந்த மோகத்தினால் ஏற்படுற அந்த அடிமையை, எடிக்ஷன், இது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லும் போதும் இங்கே பதத்தோட அர்த்தம் பாருங்க. போகஸ்ய மாயாமயத்துவம் புத்வா. எதெல்லாம் அனுபவத்துக்கு வரதோ அது வருது பிராரப்தத்தினால, சரீரத்துக்கு வருது. அப்படி இது எல்லாமே ஒரு பிரமத மித்யாதான்னு சொல்லி மாயாமயத்துவம், இதெல்லாம் மாயைக்கு சம்பந்தப்பட்டது தான். எது சத்தியமும் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல புத்தியில் தெரிஞ்சிருக்கிறதுனால இங்கே போகஸ்யன்னா எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு. அப்புறம் ஆஸ்தாம் உபசம்ஹரன். ஆஸ்தாமன்னா பற்று, அது மேலே அட்டாச்மெண்ட்டுன்னு இல்லாமல் விட்ரா பண்ணி உபசம்ஹரன். புஞ்சானஹ அப்பி,
அது அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அது வந்ததே தெரியறது அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட புஞ்சானனப்பி அதில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் மனசு மேலே எந்த ஒரு அதோடைய எஃபெக்ட் ஏற்படாமல் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி புஞ்சானஹபி சங்கல்பம் ந குருதே. என்ன சங்கல்பம்? மறுபடியும் அது எனக்கு வேணும், நான் அதை அனுபவிக்கணும், அது வரணும், இல்லை இது வரக்கூடாது, இது நடக்கக்கூடாது, இது ஏன் நடந்துச்சுன்னு வெறுப்பமோ விருப்பமோ எதுவுமே இல்லாமல் சங்கல்பம் ந குருதே. ஸோ மறுபடியும் அது அந்த விஷயம் பற்றி அங்கே அப்போவே ட்ராப் பண்ணிடுவார். அங்கே அப்போவே. அதனால தான் லிவிங் இன் த ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது சுவாமிஜி சொல்கிற மாதிரி வேறெவர் ஐ ஆம், வாட் எவர் ஐ ஆம், வென் எவர் ஐ ஆம், ஐ வில் பி 100% அனும்போது ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது எதுனே எதிர்பார்த்து செய்யலை. ஜஸ்ட் ஹீ ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அப்படியே. அதனால் ந குருதே சங்கல்பம் புஞ்சானஹ அப்பி அப்படின்னார். அதுதான் பகவத்கீதையில் பகவான் சொன்ன கருத்தை ஞாபகப்படுத்திக்கிட்ட 2வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னார்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. இந்த இந்திரியங்கள் அந்தந்த பொருட்களுக்கு கூட சம்பந்தம் ஏற்படும் போது கண்ணு திறந்திருந்தால் பார்க்கும், காதுகள் திறந்திருந்தால் சப்தம் கேட்கும். ஸோ இந்த தொடர்பு ஸ்பர்ஷ டச் கான்டாக்ட் ஏற்படும் போது மாத்ரா ஸ்பர்ஷ. என்னது மாத்ராசன்னா? இங்கே பல வகையான இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸு. சீத உஷ்ண சுக துக்க பகவான் அப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. மானம் அவமானம், ஜெயம் அபஜயம், லாபம் நஷ்டம், ஆல் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். சீதோஷ்ண சுக துக்கேசு தத மான அபமானயோகோ. அதனால் இது இப்படி தான் நடக்கும். அது ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். திதிக்ஷஸ்வ பாரத. அதெல்லாம் ஆகம அபாயினக. வரும் போகும், வரும் போகும், எல்லாமே அப்படிதான். which has come has to go. whichever has come has to go. அதனால் திதிக்ஷஸ்வ, சிம்பிளி go through, just watch it. அந்த மாதிரி அதுதான் நான் ரியாக்டிங் அண்ட் நாட் கிரியேட்டிங் த அட்டாச்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பகவத்கீதையிலையும் அந்த கருத்துன்னு பார்த்தோம். கூடவே இங்கே நம்ம இன்னும் 2-3 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இவனுக்கு இந்த ஞானி விஷயத்தில் அஜ்ஞான விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த எனக்கு சுகம் கொடுக்குற ஒரு வஸ்துன்னு நான் அனுபவிக்கும் போது சுகம் அதிலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சுகம் அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய புத்தி அவனுக்கு இருக்கு. ஆனால் ஞானிக்கு அப்படி இல்லை. 2வது விஷயம் என்னென்னா, அந்த பொருளுக்குள்ளதான், அந்த வஸ்துவுக்குள்ளதான் சுகம் இருக்குன்னு ஹாப்பினஸ் அதிலிருந்து தான் வருதுன்னே சுக புத்தி. ஒன்று சத்திய புத்தி, இது ரியலனே புத்தி முதல். 2வது சுக புத்தி. அப்படி இருக்கிறதுனால என்ன இவனுக்கு ஆகிறது? இவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான்? அது இல்லை, அது இருக்கிறதுனால தான், அதனால தான் எனக்கு சுகம் வருது. அது இல்லைன்னா எனக்கு சுகம் போயிடும், ஐ வில் பிகம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தால் தான் ஐ வில் பி ஹாப்பி என்ன நினச்சிக்கிறான். இது எல்லாமே தப்பான பாவனை தான். அதனால்
அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜட பதார்த்தமான வெளியில் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மைண்டு மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் மனசில் மனசுని டிவேல்யூ பண்ணிட்டோம். ஜட பதார்த்தத்துக்கு வேல்யூ கொடுத்தோம், சுகம் அதிலிருந்து வருதுன்னு சொன்னோம். ஆனால் மனசில் என்ன நடக்கிறது, மனசு தானே இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கனேது தெரிஞ்சுக்காம அந்த சத்தியத்துவ புத்தினி கொடுக்குறான், ரியாலிட்டின்னு புத்தினி கொடுக்குறான். அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணிக்கிறான் அந்த ஜாய், அந்த ஆனந்தம் அதிலிருந்து வருதுன்னு. அப்போது தனக்கு தானே ஒத்துக்கிறான், எனக்குள்ள ஹாப்பினஸ் இல்லை, எனக்கு ஹாப்பினஸ் வேணுமன்னா அந்த பொருள்லேருந்து வரணும். இவனே அவனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்வரூபமான ஆனந்தத்தனை, தானும் ஆனந்தத்தனை வஸ்து கொடுக்குறானே விஷயம் தெரிஞ்சுக்காம அது அவனே டிஸ்மிஸ் பண்ணுறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறது அக்ஞானிக்கு. ஞானி விஷயத்தில் அப்படி இல்லை, சத்தியத்துவ புத்தி இல்லை, அப்புறம் சுக புத்தியும் இல்லை. சரி, அதுக்கு பிறகு இப்போ 171வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு படிக்கிறோம். ஸ்வப்னேந்திரஜாலசதுஷம் அச்சிந்த்ய ரச்சனாத்மகம் திருஷ்டநஷ்டம் ஜகத் பஷ்யன் கதம் தத்ரானுரஜ்யதி. மறுபடியும் இந்த சந்தேகம் கேட்குறான். என்ன சந்தேகம், ஞானி ஜகத்தினை சத்தியமாக எடுத்துக்க மாட்டான், மித்யாத்வ நிச்சயம் பண்ணி அவன் இருக்கிறான். அவதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், ரொம்ப உலகத்தினை லைட்டாக எடுத்துக்குவான். எப்படி லைட்டாக எடுத்துக்குவான், இந்த லைட் ஆஃப் த விஸ்டம் அன்வார் சுவாமிஜி. ஞானமனை வெளிச்சத்தினால வாழ்க்கையினை லைட்டாக எடுத்துக்கிறான் உலகத்தை. இப்படி சொல்லும்போது அந்த 170வது ஸ்லோகத்திலேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவன் பானிஸ் ஆக மாட்டான். ஆனால் இங்கே கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்னன்னு சொன்னால், ஒருத்தன் உலகத்தினை அனுபவிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி அதோட இம்பேக்டாக, அதோடைய எஃபெக்ட் இம்பேக்ட் நல்லதோ கெட்டதோ ஏற்படாமல் எப்படி தான் இருக்க முடியும்? எப்போ ஒரு மனிதனை கோயிங் த்ரூ த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த லைஃப், அதனால வர குட் அண்ட் பேட் எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமே, இம்பேக்ட் இருக்கணுமே. கண்டிப்பாக தேர் மஸ்ட் பி இன்ஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் தேட். எப்போ உலகம் இல்யூஷன்னு தெரிஞ்சுக்கிறான், ஆனால் இன்னொரு பக்கம் he is enjoying the world, experiencing through அன்றீங்க. இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, ரெண்டு சரியாக இல்லையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னாரு. அதனால் ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா அதுக்கு பதில் தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஜெகத் இது பேசின விஷயம் மாதிரி தான் இருக்கும். கேள்வி கூட பார்த்திங்கன்னா அவன் திருப்பி மறுபடியும் அந்த சந்தேகம் தெரிவிக்கிற மாதிரியும். ஏன்னா இப்போது இந்த 170வது ஸ்லோகம் கேட்கறதுனால திரும்பியும் அந்த மாதிரி சந்தேகம். என்ன சொல்கிறார் ஆச்சாரியர், ஜெகத்து ஸ்வப்ன இந்திரஜால சதுருஷம், இது ஸ்வப்னம் மாதிரியும் இந்திரஜாலம் மாதிரியும் இல்லை, ஆனால் இப்போதைக்கு காணப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அச்சிந்திய ரச்சனாத்மகம். அது மட்டும் இல்லை, இது இது பற்றி விவரித்து சொல்ல முடியாது, இன்கம்ப்ரஹென்ஸ். இது கிராஸ்ப் பண்ணி விவரித்து என்ன நடக்கிறது, என்ன இந்த உலகம் என்னானது கிளியர் கட் டெஃபினேஷன் இப்படின்னு சொல்கிறது கஷ்டம். அதனால் அச்சிந்திய, சிந்திச்சு இதோடைய இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ரச்சனாத்மகம், அப்படி ரசிக்கப்பட்டது, அப்படி உருவாக்கப்பட்டது. என்ன இதில் திருஷ்ட நஷ்டம் தொடர்ந்து
பார்க்கறது எல்லாமே நசிச்சு போகிறது. எத் திருஷ்யம் தத் நஷ்யம். சரியா? எத் திருஷ்யம் தத் நஷ்யம். எது எது திருஷ்டம்னங்க அனுபவப்படுறதோ அது எல்லாமே நசிஞ்சு போகிறது தான். அது இந்த விஷயத்தினே திருஷ்டம் எல்லாமே நஷ்டமாகிறது தான் சொல்லிட்டு பஷ்யன் தெரிஞ்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கும்போது தத்ர கதம் அனுரஜ்யதே, இது உறுதியாக மனசில் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் புத்தியில் ஏற்பட்டப்போ மறுபடியும் எப்படி ஹவு ஹீ கேன் அனுரஜ்யதே. அதனால் அவனுக்கு ஞானம் முக்கியம், அந்த போதம் புத்தியில் ஏற்பட்டது. அதனால் அது அனுரஜித்தனைங்க அதுக்கு அட்டாச்மெண்ட். இப்போ முக்கியமாக அதுதானே, ஒருத்தன் அட்டாச் ஆகிறான் அக்ஞானி, ஞானி அட்டாச் ஆகிறதில்லை, அட்டாச்மெண்ட்னு வளர்த்துக்கிறது இல்லை. அதனால் அனுரஜ்யத்தை கதம் எப்படி அது கூட அட்டாச்மெண்ட் வரும். அதனால் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு நல்லாவே இது ஜகத் எல்லாமே கனவு மாதிரி தான், நினைவு ஒரு கனவு தானே நல்ல ரொம்ப உறுதியாக ஹிருதயத்திலோ போதத்திலோ புத்தியிலோ தெரிஞ்சது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த விஷயம் முக்கியமாக என்னன்னா, இங்கே த சத்தியம் அண்ட் தி சத்தியம்னா த ஆப்சல்யூட் அண்ட் தி இல்யூஷன் இக்னோரன்ஸ் அக்ஞானமோ, இது ரெண்டுமே கூட ரெண்டுமே என்ன ஆச்சு, இந்த ரெண்டு விஷயங்கள் பியாண்ட் த பர்வியூ ஆஃப் த லாஜிக். அதனால தான் அச்சிந்திய ரச்சனாத்மகம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அபவுட் இட். என்ன சொல்கிறோம், சத்தியமான அந்த ரியாலிட்டியும் அசத்தியமான இல்லூஷனான அந்த ஜகத் இக்னோரன்ஸும், இது ரெண்டுமே கூட நம்ம லாஜிக்கினால் புத்தினால் இது பற்றி விவரித்து சொல்கிறதுக்கு இது எட்டாது, பியாண்ட் த பர்வியூ ஆஃப் த லாஜிக். அதனால் பியாண்ட் த லாஜிக் அண்ணா அர்த்தம் என்னன்னா, கம்ப்ளீட் விஷன் அதை பற்றி நமக்கு பூர்ணமாக தெரியாது. நம்ம எந்தெந்த வஸ்துகளை அனுபவிக்கிறோமோ பார்க்குறோமோ லோகத்திலோ, அது எல்லாமே வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ், அதோடைய நிஜமான ஸ்வரூபம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு உடம்புன்னு பார்க்குறோம், உடம்புல என்னமோ குரோமோசோம்ஸ் என்னார், டிஎன்ஏன்றான், இதெல்லாம் நமக்கு தெரியறதா என்ன? ஸோ வாட் வி ஆர் பர்சீவிங் இஸ் நமக்கு கம்ப்ளீட் விஷன் இல்லை. அப்போது இன்கம்ப்ளீட்டான அறக்குறையான ஞானத்தினால விஷனால் அங்கே பூர்ணமான கம்ப்ளீட் சொல்யூஷனு கிடைக்காது, இருக்காது. பூர்ணமான கம்ப்ளீட். த ராங் கொஷன்ஸ் கேன் நெவர் ஹாவ் ஏ ரைட் ஆன்சர்ஸ் அப்படின்றார் சுவாமிஜி. ராங் கொஷன்ஸ் cannot have the right answer. சரியா? அதனால் அனித்தியமாக இருந்து மாறிக்கொண்டுட்டே நசிஞ்சு போயிட்டே இருக்கிற பிரபஞ்சம், அப்படி இருக்கிற அந்த பிரபஞ்சத்து மேலே ஞானி எப்படி மோகப்படுவான்? மோகப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 172வது ஸ்லோகத்தில், சரி, இந்த ஞானிக்கு இருக்கிற இந்த திருஷ்டி கோணம், திஸ் ஆங்கிள் ஆஃப் விஷன், இது எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நமக்கு வரணும்? அதுக்கு தானே படிச்சுக்கிறோம் ஞானி பற்றி. நமக்கு ஞானம் வரணும்னு விரும்புகிறோம். எப்படி வரும்? அதுக்கு ஒரு சுலபமான சாதனை ஆச்சாரியருங்க சொல்கிறாரு. 172 ஸ்வஸ்வப்னமாபரோக்ஷேண திருஷ்ட்வா பஷ்யன் ஸ்வஜாகரம் சிந்தயேதப்ரமத்தः சன் உபாவனுதிதம் முஹுः.
உபௌ உபாவனுதித்தம் உபௌ உபாய்ச். சரி, என்ன சொல்கிறாருன்னா 172 பாருங்க. ரொம்ப சுலபமான சாதனை, எல்லாரும் செய்யக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் கவனிக்கலை. என்னன்னா நமக்கு தினந்தோறும் எல்லோருக்கும் கனவு வரும். ஸோ நமக்கு வர அந்த கனவுன்னு அப்புறம் ஜாகிரத அவஸ்தை, ஜாகிரத அண்ட் ஸ்வப்னா, இது பிரதி தினம் நிறைய வாட்டி மறுபடியும் விசாரணை பண்ணணும்ன்றார். விசாரணை பண்ணி ரெண்டுத்தனையே சமமாக எடுத்துக்கணும்ன்றார். சமமாக எடுத்துக்கணும். அப்படி பண்ணிட்டே இருந்தால் இந்த ஞானிக்கு வந்த ஞானம் மாதிரி ஜகத்தின் மித்யானே உறுதியாக மனசில் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பற்று ஏற்படாமல் எதுக்குமே நம்ம அடிமையாகாமல் ஆனந்தமாக வாழலாம் அப்படின்னு கதை சொன்னார். அப்படி ஸ்லோகம் சொன்னார். கதை என்னன்னா, கதை அதில் இல்லை, ஜனகர் வாழ்க்கையில் முக்கியமாக இந்த விஷயத்தின்னு அடிக்கடிக்கு சொல்கிறது உண்டு. ஜனகர் ராத்திரி நல்ல ராஜபோஜனம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக அப்புறம் தூங்கிட்டார். ஆனால் தூக்கத்தில் அவர் ஒரு ஏளன மாதிரியும், பசியோடு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், தெருவாக போய் பிச்செடுக்கிற மாதிரியும், அந்த பிச்செடுக்கிறது போகும்போது எங்கேயுமே சாப்பாட்டில் எல்லாம் தீர்ந்து போச்சு. பல சத்திரம் பல இடத்துல போனால் கடைசியில் ஒரு இடத்துல மட்டும் ஏதோ காரியம் நல்லது அங்கே நடந்தது. எல்லாம் நிறைய பேருக்கு சமைச்சிட்டு பெரிய பெரிய பாத்திரங்களை சமைச்சு பரிமாறி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறாங்க. தேய்க்கும் போதும் கடைசியில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் அவ்வளோ இருந்தது, அதை எடுத்துகிட்டு இவர் போய் அங்கே நிற்க, இவருக்கு ஒரு சின்ன இலையில தட்டில் கொடுத்தா அது கையில் எடுத்துகிட்டு சாப்பிடணும். நான் நிற்கும்போது பக்கத்தில் பசுவோடு இருக்கிற ஒரு நாய் இவர் கைக்கு எடுத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிடலாமன்னும் போது அது அப்படியே வேகமாக கையிலேருந்து தள்ளிக்கிட்டு போகிறது. அந்த தள்ளிக்கிட்டு போகிற அதிர்ச்சியில் ஜனகர் தூக்கத்தில் ஏந்திட்டார். ஏந்திச்ச உடனே அவருக்கு விவேகம் விசாரணை பண்ண சுபாவம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், உடனே அடுத்த நாள் வெயிட் பண்ணி குரு யாக்ஞவல்கிட்ட ஜனகர் கேட்குறார், குருவே இது இப்படி நடந்துச்சு. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராஜாவாக இருந்து ராஜ மாளிகையிலோ ராஜபோஜனம் பண்ணி ராஜ படக்கை கட்டல் மேலே படுத்துக்கிட்டு தூங்கின அது சத்தியமா, அது உண்மையா, இல்லை பிச்சைக்காரனாக இருந்து இப்படி கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கிடைக்காம ரொம்ப அளந்து கஷ்டப்பட்ட அந்த நான் அது சத்தியமா அப்படின்னு கேட்டார். அப்போது குரு அதுக்கு யாக்ஞவல்கர் சொன்னார், ரெண்டுமே போய் அப்படின்னு சொன்னால் ஜனகர் புரிஞ்சுக்கிட்டார். நாமும் புரிஞ்சுக்கணும். கனவு எப்படியோ நினைவு கூட அப்படி தான். இது பதே இது சும்மா சொல்கிறது இல்லை, நமக்காக நம்முடைய நல்லதுக்காக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம விசாரணை பண்ணணும். அது அப்படி இல்லை, ஒத்துக்க முடியாது, அது எப்படி கனவு நினைவு ஒன்றாகும், இப்படிலாம் ஆர்கியூ பண்ணுறது இல்லை. பார்ப்போம் சில பாயிண்ட்ஸு. ஸோ ஜனகர் வாழ்க்கையில் இப்படி நடந்து, அதனால தான் சாஸ்திரத்தில் உபனிஷத்துகள் எல்லாம் சொல்கிறது இந்த 3 அவஸ்தைகள் திரிஷு தாமசு யத் போக்யம் போக்தா போகஷ்ச யத் பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோஹம் சதாசிவஹ. கைவல்யோபனிஷத்து. அதனால் சிந்திக்கணும். மறுபடியும் அதுதான் சொல்கிறார் பாருங்க. ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேண திருஷ்டுவா
ஓகே, நம்ம தான் டைரக்டாக நமக்கு தெரிஞ்சது அனுபவிச்சிட்டோம். ஆனால் கனவுல இருக்கும்போது தெரியல நம்ம கனவு கண்டுறோன்னே. ஆனால் இம்மிடியட்லி அதுக்கப்புறம் டைரக்ட்லி ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேண திருஷ்டுவா, அப்புறம் அது அனலைஸ் பண்ணி விசாரணை பண்ணி ஸ்வஜாகரம், அப்புறம் நம்முடைய நினைவு ஜாகிரத அவஸ்தையினையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ரெண்டுத்தினி பஷ்யன்னு பார்த்துட்டு உபௌ அது ரெண்டுத்தினி பார்த்து என்கொயரி விசாரணை. ஆமாம், இப்போ என்ன சொப்னில் பார்த்தது எதுவுமே சத்தியமில்லைன்னு நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் உறுதியாக தெரியறது. அப்புறம் கனவுக்குள்ளே போகும்போது ஜாகிரதைக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாமே தான் நான் அங்கே கனவு நடக்கிறது. அப்புறம் இப்போ நினைவுனி மட்டும் ஏன் சத்தியம்னு எடுத்துக்கணும்? லாஜிக்கை நம்ம புத்திக்கு நம்ம சொல்லிக்கணும். அப்படி அப்பிரமத்தா சன்னு, அப்பிரமத்தன்னா இதில் எதுவுமே ஒரு பயாஸ்னஸ்ஸு பார்ஷியாலிட்டி பக்ஷபாத புத்தி இல்லாமல் உனக்கு மனசில் தோணுறதுனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனவு கொஞ்சம் நேரம்தான் நினைவு நிறைய நேரம் இந்த டைம் கான்செப்ட் அது இது எல்லாமே கொண்டு வராமல் சாஸ்திரம் சொல்கிறது, உபனிஷத்தை சொல்கிறது, பஞ்சதசி ஆச்சாரியர் சொல்கிறாரு. அதனால் அப்பிரமத்தகன்னா எந்த ஒரு எரர்னு இதில் கொண்டு வராமல் ஒரு பக்ஷபாத புத்தின்னு கொண்டு வராமல் அனுதினம் இதுதான் தியானம், இதுதான் கான்டெம்ப்ளேஷன். அனுதினம் ஒரு நாள் முகு மறுபடியும் மறுபடியும் ஒரு வாட்டை சேர்ந்த பத்தாது, அப்படியே விட்டுடுவோம். ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும், மறுபடியும் சிந்திக்கணும். எப்போ இல்லை மனசுக்கு பிரம இந்த பாஹ்ய ஜகத்து சத்தியமனு தோணுற மாதிரி ஒரு எண்ணம் வருதோ அப்போது உடனே திங்க் பண்ண முகு சிந்தையேத். இது கட்டாயப்படுத்த ஒன் ஷுட் கான்டெம்ப்ளேட், இந்த விதமாக தியானிக்கணும், சிந்திக்கணும். ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் சொல்லலை, நமக்கு தான் ரெண்டுமே ஏற்படுறது. கனவு நீ எப்படி நான் அவ்வளவு அது அப்படி ஜஸ்ட் மறந்துடுற, அதுக்கு எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்கல. நினைவுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதாகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு அடுத்தது 173 ஏன் இந்த மாதிரி சாதனை கனவுன்னு நினைவுன்னு ரெண்டுத்தினி கம்பேர் பண்ணி விசாரணை பண்ண சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் 173 சொல்கிறார். க்ஷீரம் தயோஹோ சர்வசாம் க்ஷீரம் தயோ சாமியம் அங்கே வரைக்கும் முடியும். க்ஷீரம் தயோ சர்வசாமியம் அனுசந்தாய ஜாகரே சத்யத்வ புத்திம் சம்த்யஜ்ய நானுரஜ்யதி பூர்வவத். தயோஹோ, இந்த ரெண்டு தயோகன்னா நினைவு ஸ்திதி, ஸ்வப்ன கனவு, ஜாகிரத ஸ்வப்னம், இது ரெண்டுத்தினும் சர்வசாமியம் அது ரெண்டுத்துக்கு இருக்கிற காமன் பாயிண்ட்ஸ் என்னன்னது சிந்திக்கணும். காமனாக அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்படி சிரம் அனுசந்தாய இந்த மாதிரி நிறைய வாட்டி மறுபடியும் அப்படி தியானம் பண்ணி அப்புறம் ஜாகரே சத்யத்வ புத்திம், இந்த ஜாகிரத அவஸ்தைக்கு நினைவு காலத்துக்கு அனுபவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற சத்தியமணி சொல்கிற அந்த நோஷன், அந்த பாவனத்தினை சம்தெஜ்ஜ விட்டுடணும், விட்டுட்டு அப்புறம் பூர்வவத்து, இதுக்கு முன்னாடி இது சிந்திக்கலை, இது யோசிக்கலை, இந்த மாதிரி அசல் பஞ்சதசி கிளாஸு வரல, எதுவுமே கேட்கல,
சொப்பனம் பற்றி திங்க் பண்ணணுமாமா, ஜாகிரதவும் சொப்பனமாக நீ நினச்சிக்கணுமா, இப்படி எல்லாம் யாரும் சொல்லலை சார் இது முன்னாடி. இப்போ சொல் அப்பெல்லாம் இது முன்னாடி சத்தியம் சத்தியம். இப்போது பூர்வவத்து இது முன்னாடி மாதிரி ந அனுரஜ்யதி. நவ் இது ஒரு வாட்டி தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம், இந்த விவேகம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுத்துறது, அனுரஜ்யம் இது கூட அட்டாச்மெண்ட் ஏற்படுத்துகிறது. இது முன்னாடி எதெல்லோ பற்றி நினைக்கும் போது எதெல்லாம் பற்றி இருக்கிறது அதெல்லாம் குழந்தைகளும் சில்ட்ரனும் பேத்தி பேரனும் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸு ஜாபு எல்லாமே என்ன பந்திச்சிருக்கு, மனசனை கஷ்டப்படுத்துறது. இப்போது இந்த மாதிரி விசாரணை வேதாந்திக் தியானம் இப்படி பண்ணதுனால இனிமே நெவர் மறுபடியும் படுசு மாதிரி அட்டாச்மெண்ட்டுன்னு வளர்த்த விட மாட்டான், அதனால் துக்கப்பட மாட்டான். அதுதானே நமக்கு அல்டிமேட்லி துக்கம் போகணும். செக்யூரிட்டி ஹாப்பினஸ் பீஸுக்கு எதுக்குமே நான் வெளியில் டிபெண்ட் ஆகலை. ஐ ஆம் டிபெண்டிங் ஆன் மை ஓன் செல்ஃப், இல்லை பரமாத்மா. இங்கே சாமியமான பாயிண்ட்ஸ்னு பார்க்கணுன்னார் இல்லையா, அது என்னன்னேது அவர் இங்கே சொல்லலை. நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். இங்கே சாதனைகள்னு சொல்லும்போது ஆத்தியாத்மிக வாழ்க்கையிலோ பல வகை பற்றி சொல்கிறது சாதனைன்னு வந்ததுனால, இந்த முக்கியமாக ஒன்றும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் எமோஷ்னலி டாமினன்ட்டு வீக் பர்சனாக இருக்கும் போதும் இந்த எமோஷ்னல் கல்ச்சர், எமோஷ்னல் த சயின்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் இஸ் கால்டு பக்தி யோகா. ஓகே, அது எவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அந்த ఇంగ్లీష్ వార్తకని இல்லை, జస్ట్ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பக்தி అనేది முதல்ல அப்படி சொல்கிறோம். ஸோ பக்தி யோக சாதனை, ஆல் இமோஷன்ஸு டு சேனலைஸ். அப்புறம் த சயின்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லும்போது அதுக்கு கர்மயோக சொல்லப்பட்டது. சரியா? மூணாவது வந்து த சயின்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஆர் வில் பவர்ன்னு சொல்லும்போது ராஜயோக சாதனைன்னு சொல்லப்படுது. இது எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு, நீங்கள் சாதனை விஷயம் வந்ததுனால. அப்போது இப்போ பேசினது என்ன சாதனை சார்? அப்போது கனவு நினைவு பற்றி. இதுதான் த சயின்ஸ் ஆஃப் இன்டலெக்ட். புத்திக்கு வேலை கொடுக்கணும், விசாரம் பண்ணணும், என்கொயரி பண்ணணும். இதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். என்கொயரி பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த அளவு ஸ்ட்ரென்த். அதுக்கு தான் வேதாந்த அத்தியனம் சிரவணம். ஸோ அதனால் இன்டலெக்ட் இந்த 2-3 சாதனைகள் வந்து ப்ரீ ஸ்டெப்ஸாக எடுத்துக்கணும். பல வாட்டி அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இந்த 1 and 4 ஒன்று பக்தி யோகம், ஞான யோகம் வந்து இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். பல வாட்டி சொல்லியிருக்கோம் பாகவதம் சமயத்தில் நாரத பக்தி சூத்திரங்கள் படிக்கும்போது இந்த பக்தி அண்ட் பக்தி அண்டு ஞானி பக்தி அணி. ஸோ ஞானம் பக்தி 2 மெர்ஜ் ஆகிடும். 2 ஒன்றுக்கு ஒன்று சககரிச்சுக்கிட்டே சேர்ந்துட்டே வாழும். அப்படி ஸோ அதனால் தத்துவ விசாரம் பண்ணுறதுக்கு இந்த 4வது கனவு நினைவுன்னு விசாரம் பண்ணணுமா, போங்க சார் வேறு வேலை இல்லையா, அப்படி தைரியம் இருக்கிறவனு தான் இது பண்ணுவான். சரியா? இங்கே இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸாக இந்த சொப்பனம் ஜாகரம் மறுபடியும் விசாரணை பண்ண சொன்னார் இல்லையா, பண்ணும்போது இதில் இருக்கிற சாமியம் இன்னும் சில ஈக்குவலாக இதில் ரெண்டுத்திலும் பார்க்குறோம். அப்படி ஈக்குவலாக சில சிமிலாரிட்டின்ஸ் பார்க்கும்போது இப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன ஆகுறது அங்கே? பாயிண்ட் நம்பர் 1 வந்து அந்தந்த அவஸ்தைகள், அந்தந்தன்னா ஜாகிரதை ஸ்வப்ன அப்புறம் நித்ரை கூட இருக்குது. இப்போ நமக்கு இந்த 2 தான் முக்கியமாக. அந்தந்த அவஸ்தைகளில் இருக்கிற அந்தந்த அனுபவங்களும் அந்தந்த அவஸ்தை உள்ள எல்லைக்குள்ளதாக நடக்கிறது. தேர் பவுண்ட்ரிஸ் ஓன்லி இன் தட். ஓகே, கனவுன்னா கனவுக்குள்ளதான். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, கனவு நினைவுக்குள்ளே என்ட்ரி இல்லை, நினைவுக்கு கனவுல என்ட்ரி இல்லை. அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வேறு.
ஸோ அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்ன இது மாதிரி கனவுல பார்த்த பணத்தினை நினைவுக்கு கொண்டு வந்து உபயோகப்படுத்த முடியாது. அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. அது அதோடு அங்கே முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே என்னமோ பண்ணிட்டேன். அதே மாதிரி நினைவில் நல்லா சாப்பிட்டார் இப்போது இந்த ஜனக ராஜா. ஆனால் கனவுல போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பசிக்கு நினைவில் சாப்பிட்ட சாப்பாட்டு உதவி பண்ணல. அந்த அனுபவம் அங்கே கனவுல அனுபவம் பசி கஷ்டப்பட்டார். அதே அனுபவம் தானே, மனசு தானே அங்கே இது கஷ்ட துக்கப்பட்டுச்சே. இது பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து கனவுன்னு வந்து இல்யூஷனாக எப்போ நம்ம அது சத்தியம் இல்லைன்னு பாவிக்கிறோமோ நினைவு கூட இல்யூஷன் అని சொல்லி ஏன் பாவிக்கக்கூடாது అని கேள்வி கேட்குறது சாஸ்திரம். இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு ரெண்டுத்தினு ரியலாக எடுத்துக்கோ பண்ணால் ரெண்டுத்தினு ரியலாக எடுத்துக்கோ, இல்லைன்னா ரெண்டுத்தினே பொய்ன்னு சொல்லும். அது ஒன்று மட்டும் ரியல்னு எடுத்துக்கிட்டு இன்னொன்று மட்டும் போயனே ஏன் இப்படி பண்ணுறேன் அது இந்த இந்த கவனிக்கணும். மூணாவது விஷயம் வந்து இந்த ரெண்டுத்துலேயும் சுக துக்கங்களை அனுபவங்கள் எல்லாமே சுகதுக்க அனுபவம் தானே, கனவுலோ நினைவுல அந்த அனுபவங்கள் எல்லாமே மனசில் வர மாடிஃபிகேஷன்ஸ் అని புரிஞ்சுக்கணும். மனசில் ஏற்படுற சில சேஞ்சஸ் தான். கொஞ்சம் சுகமாக இருக்கு, நல்ல சுகமாக இருக்கு, நல்லா சுகமாக இருக்கு, கொஞ்சம் தான் துக்கம் இருக்குது, சுமாராக துக்கமாக. ஸோ கிரடேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனசுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான். கனவுல போகும்போது யாரும் இல்லை, ஒரே ஒரு வஸ்து பொருள் நானும் அந்த மனசனை ஒரு சாமானை வச்சுக்கிட்டு அதே பலதாக ஆயிக்கிறது. அடுத்த பாயிண்ட் வந்து அப்படி இருக்கும்போது மனசுடைய மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கும்போது ஒரு அவஸ்தையில் நடந்த மைண்டுடைய அந்த மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஏன் ரியல்னு எடுத்துக்கிறோம். நினைவுது கனவுல ஏற்பட்டது மட்டும் அங்கேயும் மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ் தானே, அதையும் ரியல் எடுத்துக்க மாட்டோம். அதான் மறுபடியும் பார்த்தீங்களா, ஆமாம் இங்கேயும் மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ் தான், அங்கேயும் மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். அடுத்த பாயிண்ட் வந்து அந்தந்த அவஸ்தையுடைய அந்தந்த அனுபவம் அந்தந்த இடத்துலையே டெர்மினேட் ஆகிறது. டெர்மினேட்னா முடிஞ்சு போகிறது, ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் ஆகிறது இல்லை, கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறது இல்லை. சரியா, அங்கங்கே டெர்மினேட்டட்னா அங்கே முடிஞ்சு பொறுத்தானே. இந்த விதமாக ரெண்டுமே சமமாக தெரியுது இப்போ சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. அதனால என்ன கன்க்ளூஷன் அப்போது இன்னொன்று என்ன, அதே இப்போ இது புரிஞ்சதுனால எந்த அனுபவம் கூட இந்த லோகத்தில் அது சொப்பன லோகமாகட்டும் பாஹ்ய நினைவு லோகமாகட்டும் அதோடைய தீவிரம் இன்டென்சிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை, அந்த ஒரு மனிதனுக்கே ஒரே மாதிரி இல்லை. ஒரே வஸ்துவு நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த சுகம் அதே இன்டென்சிட்டியில் சுகம் அப்புறம் கொடுக்கறது இல்லை. துக்கம் அப்படி தான். ஸோ அடுத்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டென்சிட்டி தீவிரத்தை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் இந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நான் இதெல்லாமே சொல்லியிருக்கேன். என்னது, ஜாகரே சத்தியத்துவ புத்திம் சம்தியஜ்ஜன்னா என்ன அர்த்தம்? ஜாகிரத அவஸ்தைக்கு நினைவு அவஸ்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானே புத்தினி விட்டுடணும் என்றார். அப்படி என்ன அர்த்தம்?
ஸ்டஃப் மைண்ட் ஸ்டஃப்னு சப்போர்ட் பண்ணுற 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது புரிஞ்சுக்கணும். மனசனே ஸ்டஃப், மனசில் தான் மாடிஃபிகேஷன் சொன்னோம். இந்த மைண்டனே ஸ்டஃப் அது என்ன மைண்டு தான். அது நீ சப்போர்ட் பண்ணுற 3 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அதுக்கு ஜாகர பிரபஞ்சம், ஜாகிரத பிரபஞ்சம், அப்புறம் ஜாகர புருஷ. ஜாகிரத the waking world is there and the waking experiencer புருஷன்னாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாகர அனுபவம் 3 வந்துச்சா. இங்கே ஜாகரே சத்தியத்துவ புத்தி சம்தேஜன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மூணுத்துக்கு ஆக்சுவலாக திரிபுட்டின்னு சொல்லப்படுறது. இந்த திரிபுட்டினே ட்ராப் பண்ணுறது சம்தேஜன்னா the experienced, experience, experiencer. இது திரிபுட்டி. இது மூணுத்துனே உட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் சம்தெஜ்ஜ. 184வது ஸ்லோகத்தில் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு? படிக்கிறோம். இந்திரஜாலமிதம் துவைதம் அச்சிந்த்ய ரச்சனாத்வதः இத்யவிஸ்மரதோ ஹானிः காவா பிராரப்த போகதः. அந்த 170வது ஸ்லோகத்தில் கேட்ட மாதிரி அந்த கேள்வினே மறுபடியும் அங்கே அந்த கேள்விக்கு எல்லாம் சேர்த்து இப்போ கன்க்ளூடிங்காக இந்த வைஸ்மேனுடைய நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்டஸ், வைஸ்மேனுடைய நிலை அது என்னன்னே சொல்கிறார். என்னன்னா எந்த வஸ்து எந்தெந்த வஸ்துடைய அனுபவம் நமக்கு ஏற்படுறதோ அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு நல்ல கவனமாக கேளுங்க. எந்தெந்த வஸ்துடைய அனுபவம் நமக்கு ஏற்படுறதோ அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு அந்த வஸ்து இருந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த வஸ்துடைய அஸ்தித்வத்து மேலே, அஸ்தித்வம்னா எக்ஸிஸ்டன்ஸ் மேலே ஆதாரப்படி இல்லை. இந்த பாயிண்ட், ஆதாரப்பட அவசரம் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாரு. இதம் துவைத்தம் எது பலதாக காணப்படுறதோ, ரெண்டு டியூவாலிட்டி, அது அச்சிந்திய ரச்சனாத்மகம்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துகிறாரு. இது விவரித்து இன்எக்ஸ்பிளிக்கபிளாக இருக்குது. இது ஓகே, மாயாவா இன்எக்ஸ்பிளிக்கபிளாக இருக்குது. இது இந்திரஜாலமாக இல்யூஷனாகவும் இருக்குது. அப்படி இருக்கிற இது அவிஸ்மரதா, அது யாரும் மறக்காமல் இருக்கானோ, எது இது இந்திரஜாலம், இது துவைத்தம், இது அச்சிந்திய ரச்சனாத்மகம், இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது, இது தலை வால் கிடையாது, அது சும்மா தெரியறது. அதனால அப்படின்னு தெரிஞ்ச இந்த ஞானி அது மறக்காமல் இருக்கிறதுனால அவிஸ்மரதா பிராரப்த போகத்தः கா ஹானிஹி. அது மறக்காமல் அப்படி இருந்துச்சு, பிராரப்த போகம் வர்றது, அது அனுபவிச்சுட்டு இருந்த என்னதான் நஷ்டம், அது என்ன ஆப்ஸ்டிக்கிள் தடமாக இருக்கும் இவருக்கு. பிராரப்த போகத்தः கா ஹானிஹி. ஆர் அதர்வைஸ் ஈவன் இந்த விசாரணை பண்ணுறதுன்னு அது ஏதாவது தடுத்துமா வான்னா, ஆர் இந்த ஞானியோடைய ஞானத்துக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா, இல்லை ஞானத்தின் இப்படி சிந்திக்க விடாமல் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா? பண்ணாது. அதனால்
ஞானியுடைய நிலை. இந்த ரெண்டுமே ஒரு பக்கம் ஜெகத் மித்யானம் இருக்குது, இன்னொரு பக்கம் பிராரப்த அனுபவங்கள் ஏற்படுறது. இது எப்படின்னு சொன்னால், ஒரு பாயிண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான் முதல்ல இந்த ஸ்லோகம், ஒரு வஸ்துவுடைய அனுபவம் ஏற்படுறதுக்கு அந்த வஸ்து உடைய அஸ்தித்வம் மேலே ஆதாரப்படி இல்லைன்னா, அஸ்தித்வம்னா எக்ஸிஸ்டன்ஸ். இது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் என்னமோ பேசுறது கஷ்டமாக இருந்தால் எக்ஸாம்பிள் பாரு. சூரியனுடைய உதயம் அஸ்தமயம், உதயம் அஸ்தமம் காணப்படுறது, ஆனால் நடக்கிறதா? சத்தியத்தில் விசாரணத்தில் சயின்டிஃபிக் எப்படி பார்த்தா கூட நடக்கலை. சூரியன் உதயிக்கலை, அஸ்தமிக்கலை. ஆனால் காணப்படுறது, எனக்கு அனுபவப்படுறதுன்னு அதான் சொன்னோம். அனுபவப்படுற வஸ்து எல்லாத்துக்கும், விஷயம் எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் கொடுக்குற அந்த வஸ்து அது நடந்து தான் ஆகணும்னு இல்லை, ஆனால் காணப்படுறதே அதுதான் அஸ்தித்வம். என்ன இல்லை அடிக்கடிக்கு சொல்கிற இந்த உதாரணங்கள் எல்லாம் தான் ரொம்ப முக்கியம். காணல் நீர் காணப்படுறதே, காணல் நீர் காணப்படுறதுக்காக சார் அப்போ இருந்துச்சு சார், அப்போ ஜலம் இருந்தது, அதனால தான் காணப்பட்டதுன்னு சொல்லணுமா? அஸ்தித்வம் ஆஃப் தி காணல் நீர் இஸ் ரிக்வயர்டு டு சீ த காணல் நீர் காணப்படுறதுக்கு இல்லை. அங்கே ஜலம் இல்லவே இல்லை, எப்பவுமே இல்லை. நீ பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை, பார்க்கும்போது இல்லை, பார்க்க மறைஞ்சு போனப்பும் இல்லை, ஆனால் காணப்படுறது. இன்னொரு ஆகாயத்துடைய நீலவர்ணம், ஒருக்காகவும் ஆகாயத்துக்கு அந்த நீலவர்ணம் இல்லவே இல்லை, ஆனால் காணப்படுறது. ஆப்டிக்கல் இல்யூஷன். அண்ணா அதே மாதிரி வானவில்லு, அது அநேது அப்படி இல்லவே இல்லைன்னா ஆனால் காணப்படுறதே. சார் எனக்கு காணப்படும் போது சார் அப்போ இருந்துச்சு சார், அப்போ ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த டைமில் கரெக்டாக அங்கே போய் ராக்கெட்டில் அந்த வானவில்லுன்னு அப்படியே பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சிட்டு கொஞ்சம் அது கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? நீ எப்போ அங்கே கிட்ட போறியோ அது இருக்காது, அங்கே காணல் நீர் மாதிரி தான். இதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த பாயிண்ட் புரியும். என்ன விஷயம், இப்போது நிஜமாக இல்லைன்னா கூட அது அனுபவப்படுறது, நிஜமாக இருந்தால் கூட அது அனுபவப்படுறது இல்லை. அதுதான் நேற்றுக்கு பகவத்கீதை ஸ்லோகத்தை நீ கோட் பண்ணோம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. சரி, நிஜமாக இல்லைன்னு காணப்படுறதுனேதுக்கு இப்போ 4 உதாரணம் சொல்லிட்டேன் மேலே. ஆனால் நிஜமாக இருந்தது, ஆனால் அனுபவப்பட மாட்டேங்குது. சரியா? என்ன அது? பிரம்மன்னு சொல்லாதங்க. இன்னும் சுலபமாக எக்ஸாம்பிள், பூமி, ஓகே, பிருத்திவி பூமி வேகமாக சுற்றிட்டுருக்கு, தெரியறது யாருக்காவது? தெரியறதா? இல்லை சார், அந்த பூமி மேலே நான் அந்த குளோபு மேலே போய் நிற்பேன், மேபி அப்போ நின்றுட்டா சுற்றுமோன்னு. குளோபு மேலே இருந்தால் உனக்கு தெரியாது, நீ குளோபுலேருந்து மேலேக்கு போனால் அங்கே தெரியும் இது சுற்றுறதுன்னு. அப்படி தான் நான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கேயும் தெரிய மாட்டேங்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நம்ம பேசும்போது பூமி அது வேகமாக சுற்றிட்டுருக்கு. இல்லை, இங்கே அப்படி தெரியல. சரி, கடலுக்கு பக்கத்தில் போய் நிந்திக்கிறோம், அவ்வளோ பெரிய கடல், பூமி அவ்வளோ வேகமாக சுற்றும் போதும் இந்த ஜலமெல்லாம் அப்படி தெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படி சென்னை ஊருக்குள்ளே வரணும் இல்லையோ? அது இன்னமும் ஒரு நாள் சுனாமி வந்ததை தவிர வரலையே. அது இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னது? மரணமே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம், ஒரு தோற்றம், ஒரு பாவனை. மரணம் நீ எந்த வகையில் பார்த்தா கூட சுவாமி சொல்கிற மாதிரி ஜீவ நீ இந்த சரீரத்துக்கு அப்புறம் இன்னொரு லோகத்துக்கு போகிறோம்னா
பஞ்சமகாபூதங்களினால் செய்யப்பட்ட உடல் நமக்கு தெரியறது இங்கே பூமியிலோ கலந்து போகிறது, அக்னிலோ கலந்து போகிறது. சரி, அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஜீவனே இருக்கான்னு சொன்னால் நீ ஜீவான்னு நினச்சிட்டு இருந்தா கூட நீ இன்னொரு இடத்துக்கு போவே. நீ எப்போ செத்து போயிட்ட? யாரும் செத்து போகல. பஞ்சமகாபூதங்களும் செத்து போகல. சத்தி போகிறது என்ன? இனிமேல் இல்லாமே ஆகணும். அதான் நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. எதுவுமே புதுசாக உருவாக்கலை இந்த உலகத்தில், உருவாக்கவும் முடியாது, எதுவுமே இல்லாமையும் செய்ய முடியாது. அதனால there is no distraction at all, there is no மரணம் at all. அதனால death is impossible. பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த டாபிக். பட் இது கூட உள்ள சிந்திச்சாதான் இந்த ஸ்லோகங்களுடைய ஆழமான டெப்த். சாதனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார்ல, சொப்னம் ஜாகர. அதனால தான் கீதையில் இந்த கருத்தினை பகவான் அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனானேவ தத்ர கா பரிதேவனா. இந்த பூதானின்னு பார்க்குற இந்த ஜனங்கள் எல்லாமே அர்ஜுனா, எனிதிங் ஜனங்கள், ஒரு பொருட்கள், இது முன்னாடி இல்லை, அதெல்லாம் நடுவில் வந்துச்சு காணப்படுறது, அப்புறம் காணாமல் போகிறது. நம்ம அனுபவம் அப்படி தானே. நம்ம தாத்தா முத்தாத்தா எல்லாரும், குல்லு தாத்தா இருக்காங்களே, எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார், கிளம்பி போயிட்டார். அந்த அவதாரம் இப்போ இங்கே இல்லை. எனிதிங், எனிபடி, எனிதிங். அப்படி இருக்கும்போது ஸோ முதல்ல இல்லை, அப்புறம் இல்லை, ஆனால் நடுவில் இருக்கிற மாதிரி இருந்தால், ஹே அர்ஜுனா, அது இல்லாத மாதிரி தான். அப்போ முதல்லும் இல்லை, அப்புறம் இல்லை, இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறது போய் அது பிடிச்சிக்கிட்டு இது அதுக்காக அழுவான யாராவது இப்படியாவது சிந்தனை பண்ணும். ஸோ முன்னாடி இல்லை, இப்போ வந்துச்சு, அப்புறம் காணாமல். இதுக்கு என்ன சொல்லணும்னா, அகப்படலை, அகப்படுறது, மறுபடியும் அகப்படலை, அப்படி எடுத்தால் கூட அப்போ எது தான் சத்தி போச்சு, எது இல்லாமல் ஆகிடுது? எதுவுமே இல்லாமல் ஆகலை, எதுவுமே புதுசாகவும் வரலை. இதை சுவாமிஜி அவருடைய பாஷையில் சிம்பிளாக சொல்லும்போது, நத்திங் டு டூ நோவேர் டு கோ, இல்லைன்னா எதுவுமே நத்திங் டு கெயின் அண்ட் நத்திங் டு லூஸ்ன்னா கூட ஏதோ விதமாக மொத்தத்தில் விஷயத்தினை புரிஞ்சுக்கணும், கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு 175 என்ன சொல்கிறார் பாருங்க. இங்கே 175 இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு படிக்கிற முதல், நிர்பந்தஸ்தத்வ வித்யாயா இந்திரஜாலத்வ சம்ஸ்மிருதௌ பிராரப்தஸ்யாக்ரஹோ போகே ஜீவஸ்ய சுகதுக்கயோஹ. சிம்பிள் முதல் அர்த்தம் சொல்லி முடிச்சு விட்டுருப்பாரு, கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது. தத்துவ வித்யாயாக, இந்த உலகம் இல்யூஷரி, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்னு இந்த எல்லா விஷயம் நாலெட்ஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு, இந்திரஜாலவது சம்ஸ்மிருதௌ. ஸோ இந்த உலகம் இந்திரஜாலம் மாதிரி தான், ஜஸ்ட் மாயா எப்பியரன்ஸ் தான் அப்படின்னு இல்லூஷன் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நிர்பந்தா இப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், அதையும் தெரிஞ்சுக்கணும், நிர்பந்தா. அப்புறம் பிராரப்தஸ்ய ஜீவஸ்ய சுகதுக்கயோஹோ போகே ஆக்ரஹ. ஒரு ஜீவனை பிராரப்தத்தனே ஜீவன சுக துக்கம் மூலமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதையும் எசென்ஷியல் தான், தேவை தான். அங்கே
நிர்பந்தான்னு சொன்ன வார்த்தையும் இந்த ஆக்ரஹன்னு சொன்ன வார்த்தை ரெண்டும் ஒன்று தான். அதையும் எசென்ஷியல் தான், இதையும் எசென்ஷியல் தான். அந்த ஜீவனே ஜீவச சுகதுக்கம் வந்தானே, ஜீவா இருந்தானே பிராரப்தம் பற்றி பேசுவோம். அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு அது இருக்கும். ஞானம் அங்கே இருக்கும், இங்கே அனுபவங்கள் இருக்கும். இதுதானே சார், இது முன்னாடியும் சொல்லிட்டேன். ஏன் இப்படி திரும்பி சொல்கிறீங்கன்னா, அசல் இந்த சொல்கிறதுக்கு காரணம் ஒரு கேள்வி இருக்குது பின்னாடி. நான் ஸ்லோக அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த கேள்விக்கு தான் அந்த பதில் கொடுக்குறாரு. என்னன்னா, இது ஒரு பக்கம் ஒன் ஹேண்ட்ஸ் வந்து இந்த ஞானம் என்னது, இந்த உலகம் மித்யா, இல்யூஷன் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பிராரப்தம், அதோடைய அனுபவங்களும் அதையும் ரியலாக இன்னொரு பக்கம் நடக்கிறது. ஒன் சைடு திஸ் அண்ட் ஒன் சைடு தட். இதையும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கேன் அப்படின்னு சந்தேகம் வந்திருந்தால் தான் இப்போ நான் சொன்ன பதில் இந்த ஸ்லோகம். சரியா? அதுக்கு ஆன்சரு குரு என்ன சொன்னாருன்னா, அது இப்போ சிம்பிளாக சொல்கிறாங்க. பதார்த்தம் பார்த்துட்டோம். என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன்னு சொன்னால், இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு புத்தியில் ஞானம் ஏற்படுறது, இது இல்யூஷன் தெரிகிறது. அப்புறம் பிராரப்தத்தினால் ஏற்படுற அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இது ரெண்டுமே த டூ ஆஃப் them are belongs to the two different order of reality. ரெண்டு விதமான ரியாலிட்டியில் இருக்குது. அது ரெண்டும் டிகிரி ஆஃப் ரியாலிட்டி. சரியா? அது வந்து எப்படி, அதுக்கு இந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் கனவுல இருக்கிற ரியாலிட்டின்னு, அதனால தான் பிராதிபாசிக சத்தியம் என்றும், இது வியாவகாரிக சத்தியம். ஸோ பிராதிபாசிக சத்தியம் வியாவகாரிக சத்தியத்தில் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. போத் ஆர் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ரியாலிட்டி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி. அது அந்த இடத்துல அது ரியல், இந்த இடத்துல இது ரியல். அதே மாதிரி தான் இங்கேயும் நனவுல பசி எப்படி தூக்கம் பசின்னு தீர்த்தலை, தூக்கம்ல இருக்கிற பசி நனவுல தீர்த்தலை, இதெல்லாம் ஆச்சு. அதே மாதிரி தான் ஒன்று வந்து வியாபகாரிக சத்தியம், இன்னும் பிராதிபாதிக சத்தியம். இப்போது இங்கே என்ன பண்ணணும், இந்த ஞானம் என்பது பாரமார்த்திக சத்தியமாக எடுத்துக்கணும். அதனால த சேம் ஜெகத் மித்யா ஞானம் வந்து ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அது வந்து அது இருக்கு, அது பாட்டுக்கு அது இருக்கும், அது பிராரமார்த்திக சத்தியம். இன்னொரு பக்கம் வந்து இந்த வியாபகாரிக சத்தியத்தில் பிராரப்தத்துக்கு சேர்ந்த சுகதுக்கங்கள் ரெண்டுத்துனே அனுபவிக்கணும். இது ரெண்டுமே டூ டிஃபரெண்ட் ரியாலிட்டிஸ்னால கான்ட்ரடிக்ஷன் இல்லை. நிம்மதியாக இரு, நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.